வணக்கம். ட்ரூ ஹோப் சேனல் மூலம் சிவில் இன்ஜினியரிங் தகவலை பகிர்வது டாக்டர் கமல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகாய் நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கால்ஃபார் வந்திருக்கு. ஒரு 41 போஸ்ட் டெப்டி மேனேஜர் டெக்னிக்கல் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக போஸ்ட்டு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, ஃபீஸ் கிடையாது. பட் இது முழுக்க முழுக்க உங்களுடைய கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி, இப்போ ஃபைனல் இயர் எக்ஸாம் முடித்தவங்க அவங்க கூட இந்த கேட் ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க அந்த 41 போஸ்ட்டுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கால்ஃபார் அப்படின்னா, டெப்டி மேனேஜர் டெக்னிக்கல். இதில் எப்படி கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 41 சீட்ஸை 41 வேக்கன்சியை கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு 18 போஸ்ட்டு, ஷெட்யூல் காஸ்டாக இருந்தீங்கன்னா 6 போஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு 4 போஸ்ட்டு, ஓபிசி ஒரு 10 போஸ்ட்டு, அதாவது நான் க்ரீமி லேயர் க்ரீமி அந்த இது உள்ளவங்களுக்கு ஒரு 10 போஸ்ட்டு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்க்கு 3 போஸ்ட்டு. ஸோ மொத்தம் 41 போஸ்ட்டு. இதில் 2 போஸ்ட் மட்டும் பர்சனல் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் உள்ளவங்களுக்கு 2 போஸ்ட்டு. அந்த 2ல் ஒன்று பார்த்தீங்கன்னா மென்டல் இல்னஸ் இல்லைனா ஸ்பெஷல் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு 1, மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு 1 போஸ்ட். ஸோ மொத்தம் 41ல் 2 போஸ்ட் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு போயிடும். ஸோ மீதி உள்ளதெல்லாம் இந்த கேட்டகரியில் அவங்க அலாட் பண்ணுறாங்க. அன்ரிசர்வ்டுக்கு 18, எஸ்சிக்கு 6, எஸ்டிக்கு 4, ஓபிசிக்கு 10, இடபிள்யூஎஸ்க்கு. ஸோ இதில் மெயினாக சொல்லியிருக்காங்கன்னா, ஏஜ் ஷுட் நாட் எக்ஸீட் 30, அதாவது 30 வயசை தாண்டக்கூடாது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் உங்களுடைய கேஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன்ஸ் அந்த நார்ம்ஸ் என்னவோ அந்த நார்ம்ஸ் பிரகாரம் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களோ ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும், ஸோ அந்த கேஸ்ட்டுக்கு அந்த ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு 30 வயசுக்கு மேலே நீங்கள் அந்த பர்டிகுலர் கேஸ்ட் ஒரு 3 இயர்ஸோ இல்லை 5 இயர்ஸோ எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலம்னா நீங்கள் அந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இன்கேஸ் யாராவது 30 வயசுக்கு மேலே தாண்டிட்டீங்க ஆனால் உங்களுக்கு கேஸ்ட் ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னா பண்ணலாம். இதில் இந்த போஸ்ட்டுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் பிஇ சிவில் இன்ஜினியரிங், டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டிலேயோ இல்லை இன்ஸ்டியூட்லேயோ நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 2021 உங்களுடைய கேட் ஸ்கோர், அதாவது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் கேட் ஸ்கோர் நீங்கள் வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோரை வச்சு தான் இவங்க பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அவங்க எதிர்பார்க்குற மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும். நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் என்ன பண்ணணும்னா, இந்த கோவிட் காரணத்தினால உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் உங்களால் இப்போ வாங்க முடியல அப்படின்னா 31 டிசம்பர் 2021 நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துடணும். நீங்கள் அதை சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய போஸ்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. இன்கேஸ் அதுலேயும் நீங்கள் ஃபெயில் ஆகி ரொம்ப டிலே பண்ணினீங்க அப்படின்னா, ஸோ அந்த உங்களை அந்த டிலே கேண்டிடேட்டாக உங்களை கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் அவங்களுடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் ஸோ உங்களை ஒரு டிலே கேண்டிடேட்டாக கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்தவங்கள எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயசை தாண்டிருக்கக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ரிசர்வேஷன்ஸுக்கு இருந்துச்சு கவர்மெண்ட் பிரகாரம்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரிசர்வேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு நிறைய, அதாவது ncb.nic.in அப்படின்றது வெப்சைட் மூலமாக, அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு நிறைய பெர்ஃபார்மாக வச்சுருப்பாங்க. அந்த ஆர்டர் பிரகாரம் அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ, அதில் என்ன ஆக்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆக்ட் பிரகாரம் உங்களுடைய இந்த ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி டிசபிலிட்டிஸ் உள்ளவங்களும் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ டிசபிலிட்டிஸ் உள்ளவங்களை என்ன அவங்க மெயினாக எதிர்பார்க்குறாங்கன்னா, என்ன டிசபிலிட்டிஸாக இருந்தாலும் சில ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அவங்க கேட்குறாங்க. என்னென்னா, அந்த டிசபிலிட்டி பர்சன் சிட்டிங், ஸ்டாண்டிங், வாக்கிங், பெண்டிங், ஜம்பிங், கிளைம்பிங், மேனிப்புலேஷன் பை ஃபிங்கர்ஸ், ரீடிங், ரைட்டிங், சீயிங், கம்யூனிகேஷன், இந்த ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அவசியம் இருக்கணும். ஸோ இப்போ ஒருத்தவங்க
இந்த டிசபிலிட்டிஸ் மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அவசியம் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்குறது. ஸோ உங்களுடைய கேட் ஸ்கோர் 2021 நீங்கள் என்ன எடுத்துறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நிறைய கேண்டிடேட் வந்திருந்தாலும் ஸோ அந்த கேட் ஸ்கோர் பிரகாரம் வந்து இப்போ 41 போஸ்ட்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்க அந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி அவங்க இன்டர்வியூக்கும் கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் கேட் ஸ்கோர் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்பாயிண்டட் கிடையாது. அந்த கேட் ஸ்கோர் இருந்தாலும் நிறைய லார்ஜ் கேண்டிடேட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நகாய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஒரு இன்ட்ராக்ஷனோ அந்த கேண்டிடேட் கூட இன்ட்ராக்ஷனோ இல்லை ஒரு இன்டர்வியூவோ வச்சு அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது கேண்டிடேட்டை வந்து அவங்க நகாய்க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இது முழுக்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். இது எக்ஸாம்ஸோ எதுவுமே கிடையாது. இது முழுக்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கேட் ஸ்கோர் தான் இதில் வந்து ஒரு முக்கியமான வேல்யூ. ஸோ நீங்கள் கேட் யாரெல்லாம் எழுதி ஸ்கோர் பண்ணியிருந்தீங்களோ அந்த இன்ஜினியரிங் இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை முடிச்ச ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க, 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க கேட் ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதோடைய சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 10 7th பே பிரகாரம் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஸோ பே பேண்ட் பார்த்தீங்கன்னா 15,600 39,100 ப்ளஸ் கிரேட் பே வந்து 5,400. அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஏ ப்ளஸ் டிஏ சேர்த்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 55 to 60,000 வந்து உங்களுக்கு சேலரி வரதுக்கு பர் மந்த் சேலரி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது 7th பே கமிஷன்றதுனால. ஸோ அது நீங்கள் வந்து அந்த பே பேண்டை பேஸ் பண்ணி இப்போ என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிஏ கொடுக்குறாங்கன்னா அந்த டிஏவை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய சேலரி அரௌண்ட் 55-60,000 வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணணும்னா நீங்கள் அந்த 7th பே மேட்ரிக்ஸ் எடுத்து வச்சா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணும் இந்த பே பேண்டுக்கு என்ன அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்கள். கேட் மஸ்ட்டு. ஸோ ஒரு கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கேட் எழுதி நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் சேலரியே ஒரு நல்ல சேலரிக்கு நீங்கள் போகலாம். ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம எப்படி போய் அப்ளை பண்ணுறது, எந்த வெப்சைட்டில் போய் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கூகுளில் லாகின் பண்ணுங்கள். ஸோ நான் அதை எப்படின்றதை இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே இல்லைனா நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த nagai.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் உள்ளே போயிருங்க. இந்த வெப்சைட் உள்ளே போனீங்க அப்படின்னா அது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து இப்போ காஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உள்ளே போய் கீழே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த வேக்கன்சின்ற லிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ வந்து அவங்க என்னென்ன வேக்கன்சி இது வரைக்கும் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அது லிஸ்ட்டு வரும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 29/4/2021 இந்த பர்டிகுலர் டெப்டி மேனேஜர் டெக்னிக்கல் இதை வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 29/4/2029 அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 4. டைப் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. இதோடைய லாஸ்ட் டேட் எப்போ நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஆன்லைன்லனா 28/5/2021. இது வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த அப்ளை நவுன்ற மூலம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அந்த மாதிரி ரிசர்வேஷனுக்கு ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குன்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2 PDF ஃபைல் ஒன்று வந்து டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெப்டி மேனேஜர் டெக்னிக்கலோடைய இது இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த PDF கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும், அதாவது என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ், என்னென்ன ரிசர்வேஷன்ஸ்க்கு கேட்டகரி கொடுத்துருக்காங்க, இந்த ரிசர்வேஷனுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஓபிசிக்கு வந்து www.ncb.nic.in அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த கேஸ்ட்டுக்கு எப்படின்னு. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா www.ncsT.nic.inன்றதுல நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு உங்களுடைய எஸ்டிக்கு வந்து இது கிடைக்கும். எஸ்சி கேட்டகரிக்கு வந்து எங்கே போய் பார்க்கணுன்னா socialjustice.nic.in இதில் போனீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ஃபார்ம்ஸ் கிடைக்கும். பட் இருந்தாலுமே இதெல்லாம் தான் அவங்க கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணுன்றது தான் ப்ரொசீஜர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் இங்கேயுமே அவங்க வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும், எந்த வெப்சைட் உள்ளே போகணும்,
எதை கிளிக் பண்ணி எப்படி போகணும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது. உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் 1 MBயில் இருக்கணும். இந்த ஏதோ ஒரு ஃபார்மேட் ஜேபிஜே, ஜெப்பக் ஆர் பிஎன்ஜி ஆர் ஜிப்பில் வந்து 1 MBயில் இருக்கணும். உங்களுடைய சிக்னேச்சரும் அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மேட் ஜேபி, ஜெப்பக், பிஎன்ஜி, ஜிப்பில் 1 MBயில் இருக்கணும். உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் அதே ஃபார்மேட் ஜெப்பக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபைல்ஸாக தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் 1 MBக்கு. அதே மாதிரி சர்டிஃபிகேட் கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா SC, ST, OBC, நான் க்ரீமி லேயர், NCLனா நான் க்ரீமி லேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இதுவுமே அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஜெப்பக்கில் தான் 1 MBக்கு பண்ணணும். அப்புறம் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டை வந்து ஜெப்பக்கில் வந்து நீங்கள் ஃபைனல் இயராக இருந்தீங்கன்னா, கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகிற ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்கணும். முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வந்து அதே 1 MBக்குள்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் கேட் ஸ்கோர் நீங்கள் என்ன பண்ணுறதையும் 1 MBயில் அனுப்பணும். இது எல்லாத்தையும் நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரீவியூ போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய யூனிக் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதோடைய அப்ளிகேஷன் அக்னாலஜ்மெண்ட்டாக வரும். இதில் என்ன மெயினான விஷயம் கேண்டிடேட்னா, நீங்கள் வந்து உங்களுடைய வேலிட் இமெயில் அட்ரஸ்ஸு, உங்கள் மொபைல் நம்பர்லாம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மொபைல் நம்பர் வேலிட் இமெயில் அட்ரஸாக வச்சுங்க. சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாது. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா கேன்வாஷிங்கோ, பிரைவிங் இன்ஃப்ளூயன்ஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது கேண்டிடேட்டு. ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு சில ஒரு 8 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும், உங்களை கேட் ஸ்கோர் வச்சுருக்கீங்க, நீங்கள் இந்த இதுக்கு அப்ளை பண்ணணும்னா இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக ஒன்ஸ்க்கு ஆர் ட்வைஸ் நீங்கள் வந்து அது ஒழுங்காக நல்லா படிச்சுக்கிங்க. படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டுக்கு தேவையான ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குன்னா, அதே இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஃபார் வேலிட் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா, இது இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட்டோடைய பெர்ஃபார்மா 1ல் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரகாரம் எந்த கான்ஸ்டியூஷன் ஷெட்யூல், அந்த ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனுக்கும் என்னென்ன யூனியன் டெரிட்டரிஸுக்கு என்ன, அந்த மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப்ஸு, நார்மலுக்கு, யூனியன் டெரிட்டரிஸுக்கு, அதே மாதிரி என்னென்ன கான்ஸ்டியூஷன், எந்தெந்த கான்ஸ்டியூஷன்லாம் இருக்கோ அந்த கான்ஸ்டியூஷன்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வாங்கிக்கணும். சிக்னேச்சர்ஸ் எல்லாமே வாங்கிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஓபிசி நான் க்ரீமி லேயர். இதில் மெயினாக என்னென்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறப்ப நீங்கள் அதில் நான் க்ரீமி லேயர்னு சொல்லி வாங்கணும். நீங்கள் க்ரீமி லேயராக இருந்ததுன்னா நாட் எலிஜிபிள், அந்த இதுக்கு நீங்கள் ஜெனரல் கேட்டகரிக்கு போயிருவீங்க. நான் க்ரீமி லேயராக இருக்கணும். ஏன்னா கால்ஃபார் பண்ணதே வந்து நான் க்ரீமி லேயருக்கு தான் அந்த ரிசர்வேஷன்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வாங்கிங்க. அப்புறம் பெர்ஃபார்மா 2ல் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் சப்மிட்டட் பை த ஓபிசி கேண்டிடேட். நீங்கள் வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுக்கணும் ஓபிசியாக இருந்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆர் ரிலீஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா அவங்களும் அதை அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார் டிசபிலிட்டிஸ், யாராவது பர்சன் வித் பெஞ்ச் மார்க்ஸ் டிசபிலிட்டிஸ் தான் அவங்க இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ பட் ஆனால் ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து இது யாருக்கு அப்படின்னா பிளைண்ட்னஸ்க்கு, இன்கேஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ்க்கு. இது வந்து மல்டி டிசபிலிட்டிஸ் உள்ளவங்க, ஏதாவது ஒரு டிசபிலிட்டிஸ் உள்ளவங்களுக்கு என்னென்ன டிசபிலிட்டிஸு, அது எவ்வளோ அஃபெக்டட், அது டயக்னோஸ், இந்த ரிப்போர்ட் எல்லாமே நீங்கள் டாக்டர்ஸ்ட சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி நீங்கள் அதை வந்து சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் தான் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இதில் என்ன ஃபார்மேட் அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வாங்கணும். அந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் அந்த ஒவ்வொரு ஓபிசிக்குன்னா இந்த nbc.nic.inல நீங்கள் போய் பார்த்துக்கலாம். எஸ்டினா ncst.nic.inல போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எஸ்சினா socialjustice.nic.inல போய் அந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கு என்னென்ன ஃபார்மேட் வேணுமோ இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன்ஸ். இதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய அந்த இதுக்கு கீழே ரைட் சைடில் அப்ளை நவுன்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுடைய என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே, உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், உங்களோட 10th சர்டிஃபிகேட், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் 1 MBக்கு மாற்றி ஒரு பென்ட்ரைவ்லையோ ஒரு சிடிலையோ இல்லைனா உங்கள் மெயிலையோ வச்சுக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு வேலிட் இமெயில் அட்ரஸ் நீங்கள் வச்சுருக்கணும், ஒரு வேலிட் மொபைல் நம்பர் வச்சுருக்கணும். ஸோ இதில் வந்து என்ன போஸ்ட்டு, இந்த கோட் ஆஃப் போஸ்ட்லாம் அதிலே இருக்கும். அந்த கோட் ஆஃப் போஸ்ட்டு, உங்களுடைய கேட் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கேட்டுடைய டீட்டெயில்ஸ், சிவில் இன்ஜினியரிங் எந்த கேட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன கேட்டில், கேட் ஸ்கோர் என்ன, கேட் மார்க்ஸ் என்ன வாங்கினீங்க, அப்புறம் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், நேமு, மிடில் நேமு, இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுங்க.
அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேமு, உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ். நீங்கள் இந்த அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன, உங்களுடைய இமெயில், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் டெலிஃபோன், உங்கள் ரெசிடென்ஷியல் டெலிஃபோன், உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th, அதுக்கப்புறம் சம் கேஸ் டிகிரி இது டிப்ளமோ யாராவது முடிச்சிருப்பீங்க அவங்க போட்டு, அதுக்கப்புறம் ஆனால் பிஇ இருக்கணும். உங்களுடைய பிஇ எல்லாம் 12th முடிச்சிருப்பீங்க, 12th போட்டுக்கலாம். உங்களுடைய பிஇயை போட்டுட்டு இல்லை இன்னும் எதாவது ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எதாக இருந்தாலும் உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட் வந்து கேட்டை பேஸ் பண்ணி தான். ஸோ உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கவர்மெண்ட்டில், இல்லை வந்து பப்ளிக் சர்வீஸுக்கு இதில், இல்லை அட்டானமஸ் பாடியில் எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த கம்பெனியில் எவ்வளோ, என்ன போஸ்ட்டு, எவ்வளோ நாள்லேருந்து எவ்வளோ நாள், என்ன பே ஸ்கேலில் வேலை பார்த்தீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்கள் ஃபோட்டோகிராஃபு, உங்களுடைய சிக்னேச்சர், அப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் 10th சர்டிஃபிகேட் இதில் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய சிவில் இன்ஜினியரிங் டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய கேட் ஸ்கோர் அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் டிக்ளரேஷன் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிக் நம்பர் ஜென்ரேட் ஆகி உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக வந்து அவங்க அந்த க்ளோஸ் 28th முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு மெயிலில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. என்ன ப்ராசஸ் என்ன ஏதுன்றதை அவங்க மெயிலில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் எலிஜிபிளாக இருந்ததுன்னா, உங்களுக்கு காம்படிஷன் இல்லை அப்படின்னா அவங்க வந்து உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் கூப்பிடுவாங்க. அப்படி இல்லை காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னா உங்களை வந்து அவங்க இதுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன எலிஜிபிளாக என்னன்றதை அவங்க பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி இப்போ உள்ள யங் சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட் ட்ரூ ஹப் சேனல் மூலமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஆல்.